ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு தான். அதுவும் ஈஸியாக வந்து டக்குன்னு நம்ம பூரி தோசைக்கு எல்லாம் பண்ணிடலாம். ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சோண்டு வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். வெறும் கடுகு மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து 2 சைஸ் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நீட்டாக சீவிக்கலாம். நம்ம வந்து அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி வந்து போனால் போதும், ரொம்ப வந்து வதக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து செம்ம ஈஸியான டிஷ்ஷு தான். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து தக்காளி வந்து 2 வெங்காயம்னா ஒரு 5 தக்காளி போடுங்க. தக்காளி போட்டுட்டு அது கூடவே வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 4 வந்து பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடச்ச கடலை நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூனும் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டு இந்த உடச்சக்கல்லை எடுத்தோம்ல அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுங்க. நீங்கள் டக்குன்னு குயிக்காக வந்து செஞ்சிடலாம். இது கூட வந்து பூரி, தோசை, சப்பாத்தி, இட்லி என்ன வேணால் சைட் டிஷ் வச்சுக்கலாம். ஈஸியாக வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு ஒரு இன்க்ரீடியன்ட் பண்ணிடலாம். மோஸ்ட்லி வந்து பூரிக்கு வந்து கிழங்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பார்க்க வந்து அந்த பூரி கிழங்கு மாதிரி இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப்